ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்ஜியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற 9 kg வாஷிங் மிஷினுடைய அன்பாக்சிங் வீடியோவும் ப்ளஸ் டெமோவும் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரஃபான் ரயன் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரஃபான் ரயன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரேட் மேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் ஹோஸ் வரும், ஒரு அவுட்லெட் ஹோஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது டெமோ லிக்யூடுக்காக கொடுப்பாங்க. உள்ள திங்ஸ் தான் இதில் வரும். ஓகே, இது எதுக்கு நான் சொன்னீங்க? ரேட் மேட் மேம், அடியில் எலி போகாமல் இருக்கிறது. ஓ பரவாயில்ல, எலி தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணி போடுறதுக்கு முன்னாடி துணியில் பின்னு காயின்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு துணியை போடுங்க. போட்டதுக்கப்புறம் பவுடரோ லிக்யூடோ இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நார்மல்ன்றது நார்மலாக நம்ம வீட்டு உள்ளார இண்டோரில் யூஸ் பண்ணுற துணியை மட்டும் போட்டுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வாஷ்ன்றது நமக்கு துணியை ஒன்றா சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணோம். ஸோ துணி எந்த ஒரு டேமேஜுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா குயிக் வாஷ் ஒரு ரெண்டு செட்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா ½ an hourலேயே நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீம், இதை ஸ்டீமை ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் வேவ் ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப ஹெவியாக அழுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி கேர்ன்றது யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த துணி இருக்குது, அதை துவைக்கணும் அப்படின்னா இந்த அலர்ஜி கேரை யூஸ் பண்ணிக்கலாம். 60 டிகிரி செல்சியஸில் நமக்கு ஸ்டீம் எடுத்து வாஷ் பண்ணும். ஓகேங்களா? நீராவியில் துவைக்கிறதுனால உள்ளன் யூஸ் பண்ணிக்கலாம், துணிலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வெட்டிங் மட்டும் இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு. இப்போது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ரோக்ராம் வருது, அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்ஜி திங்க்யூ ஆப் மூலிமா இதை டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராசஸில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டாப் கிளீனிங் 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒன் டைம் இந்த டப்பை க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா தனி பவுடர் இருக்குது, அந்த பவுடரை போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பவுடரை போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசர்ன்றது நமக்கு துவைச்சி அலசி மட்டும்தான் கொடுக்கும், புழிஞ்சு கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்தது இந்த அக்யூரேசரே ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா டர்போ வாஷ்ன்றது மேம் நமக்கு இது எப்படி சொல்கிறது, மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது. வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இது டைமை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? வாட்டர் சேம் டைமில் வரும், சேம் டைம் ஆகல. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே போடலை. ஓகேங்களா? 41 நிமிஷம் காமிக்குது. போட்டாலுமே நமக்கு ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்குள்ளே தான் நம்ம வெயிட் ஏற டைமிங்கிறது மாற ஆரம்பிக்கும். இங்கே டைம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளார வாட்டர் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஷ் பண்ணக்குள்ளே நமக்கு இந்த லைட்டு பிளிங்க் ஆகும், அலசக்குள்ளே இந்த லைட்டு பிளிங்க் ஆகும், புழியக்குள்ளே இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் எந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டோர் லாக் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது ட்ரெஸ் போடணும் அப்படின்னா இதை பாஸ் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகுமா? டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே, அதாவது 30-40 செகண்டுக்குள்ளாரே நமக்கு டோர் அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறமாட்டுக்கு ஏதாவது மிஸ் ஆன துணியை போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ்லேருந்து அது கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ டோரும் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் இது அட்வான்ஸ்னா? ஆமாம், இது கொஞ்சம் நல்ல ரொம்ப அட்வான்ஸ் மாடல். இதில் தான் ஸ்ட்ரீம் இருக்குது. இது புது மாடல். ஆமாம், நியூ மாடல். 2023 மாடலா? இதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி இருக்குங்களா ஃபோனில்? ஆமாம், திங்க்யூன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க சார். இதுதான் அந்த ஆப்போட நேம்.
ஓகேங்களா. இந்த ஆப்புள்ளார போயிட்டு ஜஸ்ட் கூகுள் மட்டும் நம்ம எனேபிள் பண்ண சொல்லுவோம். எனேபிள் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதிலே ஆட் டிவைஸ்னு காமிக்கும். அந்த ஆட் டிவைஸில் போனீங்கன்னா ஃப்ரண்ட் லோடா டாப் லோடா ஃப்ரிட்ஜா ஏசியான்னு காமிக்கும். நம்ம அதில் வாஷர் செலக்ட் பண்ணி டாப் லோடுன்னு செலக்ட் பண்ணிட்டு வேண்டியதான். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதிலே QR கோடு காமிக்கும். ஓகே. QR கோடு தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இதுக்கு இட்டு போயிடும். அதாவது நீங்கள் எதுவுமே செலக்ட் ஆட் டிவைஸ்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் டிவைஸ்னுக்கு காமிக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடுன்னு காமிக்கும். QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த டாப் லோடுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணி இதை கனெக்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஓகேங்க. திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்போ வேணுமே இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஆன் பண்ணிட்டேன். இதில் டர்போ வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது மேம். இந்த அக்யூரேசர் வந்து ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா டர்போ வாஷ்னு ஒரு ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம இந்த நார்மலில் போட்டு யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு தண்ணி வரும், ரிட்டன் துவைக்கும், அந்த தண்ணி ரிட்டன் வெளில போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த டர்போ வாஷில் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் 2 ப்ராசஸ் நடக்கும். ஸோ தண்ணி வரக்குள்ளே தண்ணி வந்து அவுட் ஆகும். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர்ன்ற அதாவது டைமிங் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் சைக்கிளே வந்து ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா டப் கிளீனிங் மேம் 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு 1 டைம் டப் கிளீனிங் பவுடர் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். அதை போட்டு இந்த ட்ரம்மில் போட்டுருணும் மேம். ட்ரம்மில் கொஞ்சம் போட்டுட்டு காட்டுங்க. அது உள்ளே அப்படியே வச்சு இது இல்லைங்க அங்கே 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு 1 டைம் இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா. ஆமாம். இதில் மொத்தம் 3 பேக் இருக்கும். ஒரு பேக் எடுத்து பாதி உள்ளார கொட்டிட்டு மீதி இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டப் கிளீனிங்கை வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் மிஷின் எம்டியாக ஓடும். ஓகேங்களா. எம்டியாக ஓடணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நீங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரம்மோட லைஃப்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டின்றது இருக்காது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உள்ளே போடுற ட்ரம் கிளீனிங். அதையும் காட்டுங்க எனக்கு. இது 3 பேக்கெட் தரீங்களாண்ணா? ஆமாங்க. இது வேணா நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோண்ணா வரும்? இது 500 வருமா? 6 மந்த்துக்கு? 2 மந்த் ஒன்ஸ். 2 மந்த் ஒன்ஸ். 1.5 மந்த்ஸ் போடணும். அதாவது 30 வாஷ்க்கு 1 டைம் யூஸ் பண்ணணும். அது ஒரு சில ஏரியாவில் சால்ட் வாட்டராக இருக்குன்னாக்குள்ள நம்ம 1 மந்த்துக்கு 1 டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒய்ஃபை இருக்குது மேம். ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டர் லெவலை ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒய்ஃபை ஆன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒய்ஃபை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டில் நம்மக்கிட்ட ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக மொபைல்லேருந்தே கனெக்ட் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணி ஒய்ஃபை மூலிமா நம்ம மொபைல்லேருந்து நீங்கள் மிஷின் கிட்ட வராமலே எந்த ப்ராசஸ் வைக்கிறது என்ன ப்ரோக்ராமில் வச்சா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியூரில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆமாம். ஒன்ஸ் ஆனால் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஷ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ரிமோட் ஆன். இந்த ரிமோட் ஆன் எதுக்கு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிட்டோம், மொபைல்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆன் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரிமோட் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயே எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குண்ணா. மினிமம் 3 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ எங்கேயாவது நீங்கள் வெளியில் போயிட்டு வரதுக்கு ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டே துணியை போட்டு போனீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 4.5 மணி நேரமும் துணி உள்ளாரே இருந்துச்சு அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 ஹவரோ இல்லை 7 ஹவரோ நம்ம வெளில போய்ட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 4.5 மணி நேரமோ 5.5 மணி நேரமோ ஓடாது. கடைசியாக இருக்கிற ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். ஸோ அப்போ நம்ம வர்றதுக்கும் துணி ஓடி முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்ததும் துணி எடுத்து வெளில 7 மணி நேரத்தில் முடியணும்னு கணக்கு. ஆமாம். 7 மணி நேரத்தில் முடியணும். 7 மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும் அந்த. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 1.5 மணி நேரத்தில் அப்படின்னா அப்போ 7 மணி நேரம் முடியும். இதுலேருந்து 7 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சிடணும். ஆமாம். ஓகேங்களா. இப்போ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா மேம்? இது ஸ்பின்னா புரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல்ன்றது எந்த அளவுக்கு வாட்டர் லெவலில் இருக்குது, வாஷ்ன்றது எத்தனை டைம் வாஷ் பண்ணோம்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரின்ஸு எத்தனை டைம் பண்ணோம், ஸ்பின் எந்த அளவுக்கு ஆர்பிஎம்ல நமக்கு சுற்றும். இப்போ அது நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேம். இப்போ நார்மலாக நான் நார்மலில் வச்சுட்டேன். இந்த சோக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா இந்த லைட் ஏரியும். ஸோ இந்த சோக்குனா எதுக்குன்னா, இப்போ நம்ம பக்கெட்டில் ஊற வச்சு துவைப்போம் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் உள்ளாரே ஊற வச்சு அதுக்கப்புறமாட்டுக்கு தான் நமக்கு துவைக்க. ஆன் பண்ணிட்டேன், நார்மலில் வச்சுட்டேன். சாரி, நார்மலில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலில் வச்ச உடனே இந்த 3 டாட்டுக்கு அப்புறம் லைட் எடுத்துங்களா வாஷில். ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அலசும். ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 3வது இதில், அதாவது இது வந்து ஆர்பிஎம் 800, 1000, 1200 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் லெவல் மட்டும் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் செலக்டே ஆகும். இது அதாவது எதுக்காக அது செலக்ட் ஆகுதுன்னா, நீங்கள் துணி எந்த அளவுக்கு வெயிட் போடுறீங்க அப்படின்றத மெஷர் பண்ணி தான் இங்கே வாட்டர் லெவல் எடுக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ஸ் பண்ணும், டோர் லாக் ஆகிடும். துணி வந்து போட்டுட்டோம், ஓடிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம திறந்து போடுற ஆப்ஷன் இதில் இருக்குது. நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோர் லாக் சிம்பிள் காமிச்சிடும். இங்கே சிம்பிள் காமிச்சதுமே டோர் வந்து லாக் ஆகிடும், ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணோம். உள்ளார ட்ரம் வந்து கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஒரு 2 டைம்ஸ் சுற்றும். அதுக்கப்புறம் தான் இங்கே டைமிங்ன்றதே காமிக்கும். ஓகேங்களா. ஓகேண்ணா. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு நார்மலே வச்சுருங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. லாக் ஆயிடுச்சு. பாருங்க, 1 மணி நேரம் 2 நிமிஷம் அதுக்குள்ளாரே வந்து நமக்கு வாஷ் பண்ணி துவைச்சி அலசியே கொடுத்துரும். சூப்பராக வந்து துவைச்சி கொடுத்துச்சு பாருங்கள். ஒரு அழுக்கும் இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து துவைச்சி கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் நியூவாக வாஷிங் மிஷின் வாங்க போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட், என்னென்ன வித்தியாசம், எது நல்லது எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் தேவைப்படுதோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.